இஸ்லாமியர்களுக்கு மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்துக்களுக்கு மத அடிப்படையில் கொடுக்கலாமா? இந்துக்களுக்கு மத அடிப்படையில் கொடுக்கலாம். உனக்கு அரசியல் இல்ல, பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குறீங்க. அரசுக்கு மதத்துக்கு என்ன சம்பந்தம்? 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் இருக்கணும். மதம் அவனுடைய தனிப்பட்ட உணர்வு. அது போய் எதுக்கு அரசு ஆட்சியில் போய் அரசு அதிகாரத்தில் போய் கலக்குறீங்க? நீங்க இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்கா? நீ எதுக்கு 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீல? பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 பேச தெரியல. எந்த நாட்டுக்கு அனுப்பு? அவ்வளவு இஸ்லாமிய கிறிஸ்தவ நாட்டு. அதன் கொடுக்கிற காசு வாங்கி வக்கனை திங்க தெரியுது இல்ல? அப்புறம் ஊரானுக்கு ஊட்டி விட உள்ள வந்து சாப்பிட்டா கொண்டு விடுவியா? இது ஒரு தர்மமா கர்மமா? என்னது இது? மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி? அத பெருமையா பிரதமரே பேசுறாரா இல்லையா? எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாரு? அந்த நாடுகள் அரபு நாடுகள்லாம் போய் அங்க நிக்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்ப அங்க பேச வேண்டியதானே? அரபு நாடுகளை போய் இந்து கோயில திறந்து வச்சுட்டு வந்து பெருமையா பேசுறீங்கல்ல? அங்க கோயில திறக்க அனுமதிக்கிறானே. அந்த பேரன்பு பெருந்தன்மை அந்த அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்னது நபிகள் கோட்பாடு. அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதேங்கிறாரு, அது ஹராம்ங்கிறாரு. என்ன கோட்பாட்டுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இங்க இருந்த முறை எவன் ராபர்ட் கிளைவன் வாரிசு, எவன் பாபரின் வாரிசு? நீ சாதி மத கொடுமையில் சாதிய தீண்டாமை இழிவுல இருந்த பறையம் பள்ளம் சக்கிலியனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பரப்பையில என்ன பாயா மாறணும், முஸ்லீமா மாறினா வாங்க பாய் என்ன பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேல மாறி போனோம். அவ்வளவுதானே. சாதிய இழிவு தீண்டாமையில வச்சு என்னை கொடுமைப்படுத்தின. திருப்பி இந்த மதத்துக்குள்ள போய் நிம்மதியா வாழலாம்னு சிறுவாயினு வச்சு நசுக்கிற. உரல்ல வச்சு இடிச்ச தாங்க முடியாத குதிச்சா செக்கில போட்டு ஆற்ற. உன் மனநிலை என்ன? நீ அரசியல் பேசு, மனிதம் பேசு. சந்திர மனத்துக்கு ராக்கெட் விடுங்கிற. இங்க காத்து இல்ல, இங்க தண்ணி இல்ல, இருக்கிற பூமியை காப்பாத்த துப்பு இல்ல. கோடிக்கணக்கா செலவழிச்சு சந்திராயனுக்கு ராக்கெட் விடுற. அங்க விடுறேன். சூரியனை போய் பாக்குறேன். 15 லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியனுக்கு. இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பார்க்க போறீங்க? சூரியனா திமுக சின்ன ஒண்ணு பக்கத்துல சூரியன், அதை வேணா பாத்துப்போம். என்ன தேவை? ஒரு காமெடி பண்ணிட்டு அலையிறது. இதுல இருந்து தெரியுதா இல்லையா? அவங்க பூரா மனநோயாளிகள். கட்டக்கூடாது இல்ல இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கல. இவங்க கட்சி ஆச்சு, இவங்க கூட்டணி கட்சி தானே. இவங்க கூட்டணி கட்சி தானே. இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட், அங்க இருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ் என்ன பண்ணுது? இங்க இருக்கிற தலைவர்கள் அங்க இருக்கிற தலைவரோட பேச்சு கட்டாத சொல்ல முடியாதா? மேகதாதலான கட்டாத இங்க இருக்கிற பிஜேபி தலைவர்கள் அங்கே போய் பேசுவாங்களா? இப்ப தெரியுதா தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவைப்படுதுன்னு? தமிழகத்துல தென் மாநிலத்துல 3வது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா உருவெடுக்கும் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு? என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போறேன். யார் 3வது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிரும்ல. தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது. ஒண்டி கொண்டி நீ சிங்கமா நிக்கணும். தனிச்சு சண்டை போடணும். அவன் தான் ஆண் மகன், அவன் தான் வீரன். ஒருவேளை அவர் பண்ண நிலத்துல விவசாயம் பண்றாருல அவரு. என்ன தேவை பேச்சு சொல்லாத தம்பி. வெறி திட்டி விட்டு இருப்பாரு.